ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுட்டி நாட்டி சேனல். இன்னைக்கு நம்ம மைதா வச்சு கலகலா தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இதோ. அதுக்கு தேவையான மைதாவும் நெய்யும், அதுக்கு தேவையான சர்க்கரையும் ஏலக்காவும். அதுக்கு முதல்ல நம்ம சர்க்கரையும் ஏலக்காவையும் ஒன்னா கலந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுல 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கலகலா செய்யறதுக்காக மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா மாவு கொட்டிக்கலாம் கொஞ்சம். அதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க சர்க்கரை ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். லைட்டா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப அதுல லைட்டா தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்ப அதை திரட்டிக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். நாங்க ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இது ஒரு தட்டுல மாத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தட்டுல மாத்திக்கலாம். இப்ப கலகலா சுடுறதுக்காக அடுப்பை பத்த வச்சு கடாய் வச்சுக்கலாம். அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நம்ம இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வந்தோடனே அதை எடுத்துடலாம். ஸ்வீட்டான டேஸ்டான கலகலா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணலாம். வேற லெவல். நாங்க செஞ்ச கலகலா ரொம்ப ஸ்வீட்டாவும் டேஸ்டாவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க லூட்டி நாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.